வணக்கம் அப்படி காதலிலே தோழி விட்டு மூட்டை பிடிச்சி மரத்தை கொடுத்து கைலாசம் போற வரை கொள்ளாத வட்டி வந்து வல்லாத கண்டறிக்கு போடுகிறேன் கோடி கோடி வணக்கம் வணக்கம் கொள்ளாத வட்டி வாங்க வல்லாத கண்டறிக்கு போடுவே கோடிகிறேன் வணக்கம் 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 கொள்ளாத வட்டி வாங்க வல்லாத கண்டறிக்கு போடுகிறேன் கோடி கோடி வணக்கம் அப்படி வாங்கின கடனையே திரும்பி கொடுத்தார் அகல ஆல்மோஸ்ட் வணக்கம் அப்படி வாங்கின கடனை திரும்பி கொடுத்தார் பப்புண்டாரருக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி அழகு பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி சவுத பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணியவங்களுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி அழகு பொண்டாட்டி அழகு பொண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டி வச்சவர் புண்ணியவான்களுக்கு வணக்கமே புரிதறியாமலே புள்ளோட்டி பெற்றாக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம் புருஷன் துணை இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கமே சிறந்த ஏழைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம் இத்தனை பெரியோருக்கு வணக்கம் தத்து வந்து பேசிடும் தண்டவை ஐயாவுக்கு கோடிகளே கோடி கோடி வணக்கம் வணக்கம் மன்னதமிழ் ஆண்டு சொல்லும் வணக்கமே இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அடே அப்பா பக்கம் மேல சூப்பர் பப்புன்னு சூப்பர் சாதாரண ஆளுகளை ஜெயபாண்டி அண்ணன் போடுவாரா ஜெயபாண்டி என்ன சாதாரணப்பட்ட ஆளா எங்களை காட்டி உங்களுக்கு தெரியுமா ஜெயபாண்டி ஆமா ஏன் வாத்தியார இல்ல ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு ரோட்ல கடலை பருப்பு விற்கிறாலும் பட்டாணி விற்கிறாலும் நாடகம் பேசுறாங்க ஒரு நாடக நடிகர் நாடகம் பேசி சாதாரண ஆளை கொண்டு வருவாராம் சொல்லுங்க பாப்போம் அப்படி இருந்தாலும் ஐயா வாரச வையரே வயசுல பெரியோரே வாரச வையரே வயசுல பெரியோரே வாரச வையரே வயசுல பெரியோரே குணத்துல சிறந்தோரே அடி கூடை வையரே குணத்தில பெரியோரே வந்தனமா வந்தன வந்தன கொண்டே வந்தன வந்தன வந்தனமா வந்தன வந்தன வரும்போது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தான வரும்போது வாங்கி வந்த வாடி போட்டு சந்தான சந்தானத்தை பூசுங்க சந்தோஷமா பாருங்க ஐயா சந்தானத்தை பூசுங்க சந்தோஷமா பாருங்க ஆமா வாத்தியாரே அப்படி இருக்கணும். ஆமா பக்கமலம்னா அருமையான பக்கமலம். வாத்தியார் மணிகண்டே வந்த ஒரு நாடகம் சோடையா போகுமா? மாப்பிட ஆனந்தராஜ் வந்து சோடையா போகுமா? அனைக்கும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அமைதி அமைதி அமைதி. ஆகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற வள்ளுவர் குரல் கணக்கு ஆதி சிவனார் திருவாயில் உருவாகி அகஸ்தியரன் அரவணைப்பிலை உருவெடுத்து பாவேந்திரனாவிலும் மௌவேந்திர மணியிலும் முச்சங்கத்தி அடிகளில் பிரபலித்த ஈலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையிலே எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை
தெய்வமாக தொட்டு வணங்கக்கூடிய எண்ணப்பட்ட ஆத்தாமார்களுக்கு இப்பதான் கூட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா நினைப்பாங்க நம்ம எப்படா புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு அந்த பப்பனுக்காரை பிடிச்சி விடுறான்னு தொட்டு கும்பிட்டாங்க. எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன். எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலையை பூரா முடிச்சிட்டு வந்தாருந்தா அவருக்கு வயிறார சோறு ஓட்டு கட்டில உட்கார வச்சு எங்க அப்பத்த அவர் இதை பிடிக்கும், காலை பிடிக்கும். நல்ல வேலை காலை பிடிச்சு தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சென்னையாக்க பிறந்த துணையாக்க பிறந்தவர் சொல்றா. நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம குடும்ப குட்டி சந்ததிகள்லாம் நல்லா இருக்கும். தொட்டு கும்பிட்டு நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலையில மாறி போச்சு. விடிய காலம் வீட்டுல பொண்டாட்டி எந்திரிக்கிறாங்க இல்லையா? ஆம்பளை ஆளு விடிய காலம் 4 மணில ஒவ்வொரு வீட்டுல எந்திரிச்சிறாரு. எந்திரிச்சு பொண்டாட்டி கால தொட்டு கும்பிடுறாரு. நைட்டு அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு, தலைவலி வெண்ணு தெரிக்குது, கட்டிங் போட்டாத்தான் சரி வரும், ஒரு 100 ரூபா இருந்தா கொடு. அதுல கொஞ்சம் அசந்து வருதுட்டா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்க. நான் அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படியில இருந்தாலும் சரக்கு அடிங்க வேணாம் சொல்லல, நல்ல சரக்கா அடிங்க. அது என்ன மாப்பிள்ள? நல்ல சரக்கு தீய சரக்கு. அந்த மேட் இன் ஹியூமன் பக்காடி லெமன் ஒரு சரக்கு இருக்கு. ஓஹோ, உங்களுக்கு தெரியுது? ஆமா, அதுல வாட வராது. அதே மாதிரி 1848 ஒரு சரக்கு இருக்கு மாப்பிள்ள. எல்லா பேரும் நல்லா இருக்கு. இது என்ன 1848? இந்த 1848 இந்த சரக்கு எதுக்கு பேர் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நம்ம ஆளுங்க 18 வயசுல இருந்து குடிக்க ஆரம்பிச்சு 48 வயசுல மண்டையை போட்டுருவாங்க. அதுக்குதான் அதுக்கு 1848. அதே போல ஓட்கான்னு ஒரு சரக்கு இருக்கு. இதையெல்லாம் குடிச்சுட்டு போய் பொண்டாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா அங்கிட்டு இருந்து 2 முத்தமா சேர்த்து கிடைக்கும். யாரு பொண்டாட்டிக்கு முத்தம்? அவங்க பொண்டாட்டிக்கு தான் கொடுக்கணும். ஊரா விட்டு பொண்டாட்டி கொடுத்தா விளக்க மாதிரி பிரிஞ்சு போகும். நிறைய வாங்கிருக்கீங்களா? ஆமா, முத்தம் கொடுத்தோம்னா 2 முத்தம் சேர்த்து கிடைக்கும். இந்த ஆகாத லோக்கல் சரக்கு எக்ஸ்பிரஸ், செட்டு, மானிட்டர், ஓல்டு மங்கு, வீச்சமடுத்த டைமண்ட் ரம்மு, இங்க மூடிய திறந்தோம்னா திருப்பூன் அருதி வீசுவாடு. அதையெல்லாம் குடிச்சுட்டு போய் முத்தம் கொடுத்தோம்னா விரட்டி விரட்டி விளக்க மாத்த கொண்டு அடிதே விழுங்க. அதனால நல்ல சரக்கு அடிங்க என்று சொல்லிக்கொண்டு இளைஞர்களுக்கும் மற்றும் எங்களுக்கெல்லாம் காவல் பணி செய்ய வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாகவும் இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின் மேலான இசை சாம்பவான்களுக்கும், நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருமை என்னார் உங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்கா வயசுக்கு என்று பிறந்த மகான் என்று அழைக்கக்கூடிய எங்களது கீழநாயகியம்மன் கண்டெடுத்த டி.ஏ. ஜெயபாண்டி அவர்களது கலைக்குழி சார்பாக சிறந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா பாத்தியார பாத்தீங்களா, இன்னைக்கு உண்மையிலேயே இன்னொரு விஷயத்தை சொல்லுமாப்ல. தாய் நாடா தமிழ்நாடு. ஆமா, அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே பிறந்த புனிதமான நாட்டிலே பிறந்த இந்த தமிழர்களுக்கெல்லாம் இன்றைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அருமை மாப்பிள்ள, நன்றி நன்றி. அப்படி இருந்தாலும் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு. கூட்டமும் கூடியாச்சு. அருமையான கூட்டம். கூட்டத்தை பாத்தீங்களா? எப்படி இந்த திருப்போணம் சந்தையில காய்கறி பிடிச்சி அடுக்கி வச்சிருப்பாங்க. எப்படி இந்த கத்தரிக்காய் அங்கனக்குள்ள 4, தக்காளிங்க 4. சரி, என்னத்தை சொல்ல, நாடகம் தான் கூட்டம் கூடுறது இல்ல. அதுக்குதான் எங்க அப்பா அப்பயே சொன்னாரு, எப்படி நாடகத்துக்கு நீ போக வேணாம்டா, செவனண்டு பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போடான்னு சொன்னாரு. ஏப்பாண்டு நான் கேட்டேன். நாடகத்துக்கு ஆளு கூடுது இல்ல, அதுக்கு மாரி கூடுனாலும் நல்லபடியா ரசிக்க மாட்டாருன்னு சொன்னாரு. அது போலதான் இருக்கு. அப்பதான் பஞ்சு மில்லுக்கு போக சொல்றீங்களா, அங்க என்னப்பா பேமஸ் நான் கேட்டேன். அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அங்க போனேன்னா மாசம் 30 நாள் வேலை, சம்பளம் நல்ல சம்பளம் தான்ட்டாரு. அங்க போய் சேரலாம்னு பார்த்தா அங்க ஒண்ணு பஞ்ச தீயப்படுத்தி விட்டு போயிட்டானா அதே மூடிட்டு போயிட்டாங்க. என்னத்த சொல்ல, அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் இருந்தாலும் வந்தவங்களுக்கு வரவேற்பு. இந்த கூட்டம் என்னைய கேட்டா போதும் சொல்றேன். போதும். ஏன்னா சமீபத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் பக்கம் நாடகம். திண்டுக்கல் பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டம் அடையப்பா 5000 பேர் குறையாத கூட்டம். சரியான கூட்டம். இந்த கூட்டத்தை நான் உடனே போய் வெளியில பாக்கணும். 10 காலுக்குலாம் பவுடர் போட்டு வெளியில வந்துட்டேன். மாப்பிள்ள தொழிலோட சின்சியாரிட்டி, தொழில ஆர்வத்துல வெளியில ஓடியாந்துட்டேன். வந்து அங்க இருந்து வந்தே கோமாளி வந்துட்டேன், கூத்து ஆட வந்துட்டேன்னு வெளியில வந்தே இல்ல. கூட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி மீசை மட்டும் இந்த தண்டி மீசை, கை தண்டி மீசை கட்டி ஒரு பெரியவர் எந்திரிச்சார். சரி, எந்திரிச்சு தம்பி நிப்பாட்டு பாண்டார். நான் கூட சரி ஊர்ல முக்கியமான ஆளா இருப்பாரு போல, என்னங்கய்யா சொல்லுங்கயான்ட்டேன்.
தம்பி பப்புனுக்கார தம்பி, நீ நடிச்சது போதும் பிறந்தது போதும், உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லுண்டாரு. சரி நான் கூட ஒருவேளை ஆட்டத்தை விரும்புறாங்க அப்படின்ட்டு பப்புனுக்கு வேலையை நோட்டீஸ் படிக்கிறது, சரக்குன்னு பேர்களை பூரா படிச்சு விட்டு 10 ஆளுக்குலாம் உள்ள போயிட்டு 10:30 டான்ஸுக்கார பிள்ளை அனுப்பி சூப்பரா மாப்பிள்ள. அங்க இருந்து அந்த டான்ஸுக்கார பிள்ளை ஆடி வருது. அன்னைக்கு டான்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா கட்டிங் கங்காசிரி. அந்த பிள்ளை அங்க இருந்து ஆடி வருது. ஆத்தாடி என்ன உடம்புன்னு ஆடி வந்துச்சுல. திரும்ப அந்த பெரியவர் எந்திரிச்சார். எந்திரிச்சா ஒரு மசிறு உடம்பு உள்ள ஓடி லூசு முண்டார். போயிட்டு ஒழுக்கமா வள்ளியை வர சொல்லிட்டார். கதையை சரி ஒருவேளை கதையத்தையே விரும்புறாங்க போல அப்படின்ட்டு படக்குண்டு எப்பயுமே 1 மணி 1:15 அனுப்புவோம் வள்ளிய. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 11 மணிக்கெல்லாம் வெளியில அனுப்பிட்டோம். வள்ளியம்மாவும் அங்க இருந்து பாடி வராங்க. அழகான பழனி மலை ஆண்டவா அப்படின்னு பாடி வந்தாலும் திரும்ப அந்த பெரியவர் எந்திரிச்சு அப்பதான் சொன்னா, தங்கச்சி வள்ளியம்மா நிப்பாட்டு, நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், ஒழுக்கமா உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லுங்க. சரி ஒருவேளை நாரதருக்கு சொந்தக்காரா இருப்பாரு போல, ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கிறாரு அப்படின்ட்டு 2 மணி 2:30 அனுப்புற நாரதர் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 11:00 வெளியில அனுப்பி சூப்பரா. ஆமா அங்க இருந்து நாரதரும் பாடி வராரு. நாராயணா என்னும் பாராயணான்னு பாடி வந்தாருல. திரும்ப அந்த பெரியவர் எந்திரிச்சிட்டாரு. அன்பளி கொடுக்கவா? அன்பளி கொடுக்கத்தே எந்திரிச்சாரு. நாங்க நினைச்சோம். எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு, நாராயணன் எல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது சாரக்கயிறு அந்த வந்து செட்டு போய் 8 வருஷம் ஆச்சு, நீ எதுக்கு அவனை தேடிக்கு தர்ற, ஒழுக்கமா உள்ள போயிட்டு முருகனை வர சொல்லுங்க. சரி ஒருவேளை முருகனை பார்க்க விரும்புறாரு போல அப்படின்ட்டு 4 மணி 4:30 அனுப்புற முருகனை அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 12:15 வெளியில அனுப்பிட்டான். முருகன் அங்க இருந்து பாடி வராரு. சம்போ மகான்னு பாடி வந்தாருல. திரும்படியும் அந்த பெரியவர் அகர ஆரம்பம் மாதிரி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிக்கும் எனக்கு உசிரே போயிருச்சு. என்னடா வள்ளியம்மன் நாடகத்துல மொத்தமே 9 பேர் தான். 4 பக்கம் மேல கலைஞர், 5 நடிகர், 5 பேருமே வெளியில வந்துட்டு இன்னும் யாரத்தையும் அவர் வெளியில வர சொல்றாரு, என்ன கையா சொல்ல வரீங்க நான் கேட்டேன். கேட்கவும் அப்பத்தே அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்தூர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தவைய, நான் 2 கோட்டுக்கு மேல குடிச்சுட்டேன், என்னால உட்கார முடியல, அதுக்கு தம்பி வந்தது வந்துட்டு ஆளுகளை பூரா பாத்துட்டு போயிரும்னு வர சொன்னேன் அப்படின்ட்டாரு. என்னத்த சொல்ல அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்காது. உண்மையிலேயே இன்னைக்கு வந்து நாடகம் அவங்க டயத்துக்கு அவங்க சரியா வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க மட்டும் இந்த கூட்டம் போதும், ஆனா பாதியில மட்டும் என்ன பத்தி ஆத்தா மரங்களாம் போயிடாதீங்க. ஆத்தா நடு காட்டுக்குள்ள வந்து மேடையை போட்டு வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வெளியில வர்றதுக்கு பயந்து கிடக்கு. அதுக்கு தெரிஞ்சு நீங்க விடிய வரை இருங்க. நாடகம் அருமையா இருக்கும். நடிகர்கள் பூரா சாதாரணப்பட்ட நடிகர் கிடையாது. பூரா போன வாரத்தே மலேசியால போய் அவார்டு வாங்கிட்டு வந்த நடிகர்கள் உள்ள இருக்காங்க. என்ன அவார்டு? அவார்டு. சரி ஆமா, நடிகர்கள்லாம் சாதாரணப்பட்ட நடிகர்லாம் உள்ள இல்ல, மிக திறமையான நடிகர்லாம் வந்திருக்காங்க. நாடகம் அருமையா இருக்கும். அதனால நீங்க எந்த அளவுக்கு இருந்து பொறுமையா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய தொழிலை சிறப்பாக செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு வந்தவங்களுக்கு வரவேற்பை பார்த்தீங்கன்னா லலிலாலி லலிலாலி லலோ லலிலாலி லலோ. இதே ராகத்துல ஐயா எழுவணி தங்கவேல் ஆசிரியரே நினைக்கிறேன் அப்படின்ற காரணத்தினால ஐயா வாருங்கள் ஐயா வாருங்கள் ஐயா வாருங்கள் பெரியோர்களே, வணக்கம் தந்தேனே தாய்மார்களே, ஐயா வாருங்கள் பெரியோர்களே, வணக்கம் தந்தோமே தாய்மார்களே, ஐயா வாருங்கள் பெரியோர்களே, வணக்கம் தந்தேனே தாய்மார்களே, ஐயா கோவில் குழப்பம் பண்ணாமலிருந்து கண்ணாலே பாருங்களே, பார்த்த காலால கேளுங்களே, ஐயா வாருங்க பெரியோர்களே, வணக்கம் தந்தோமே தாய்மார்களே.
கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்தாரு. உங்களை எல்லாம் விழா கமிட்டியார் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். இங்கே அருமணியம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுக்கெல்லாம் மாசானாக திகழக்கூடிய அன்பு வாத்தியார் எங்களது நரிக்குடி அருகாமையிலே உள்ள மிதலைக்குளம் புளியங்குளம் மண் கண்டெடுத்த GKS ஜெயராஜ மணிகண்டன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். குழு நல்லமணியார் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாகவும் அதுக்கடுத்தபடியாக இங்கே மிருதங்கம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை வாத்தியார் நாகூர் மண் கண்டெடுத்த ஓவி சிவஞானம் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியாளர்கள் குழு நல்லமணியார் குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை ஓர்த்தப்படுகிறார்கள். அதுக்கடுத்தபடியாக இங்கே பல வாத்தியத்தை இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் எங்களது வளையங்குளம் மண் கண்டெடுத்த முருகன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாகவும் குரு நல்லமணியார் அன்பு அண்ணார் அவர்கள் குடும்பத்தார் சார்பாகவும் பொன்னாடை ஓர்த்தப்படுகிறார்கள். அதுக்கடுத்தபடியாக இங்கே தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சித்தப்பு எங்களது சொரிக்குளம் மண் கண்டெடுத்த MPK சின்னமருது அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக மற்றும் நல்லமணியார் குரு நல்லமணியார் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக பொன்னாடை ஓர்த்தப்படுகிறார்கள். அதுக்கடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் எப்படித்தான் நடித்தாலும் பேசினாலும் எங்களையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இங்கே சிறப்பான முறையிலே வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய அருமையினார் ஆனமல ஒத்தக்கடை மண் கண்டெடுத்த TKK கண்ணன் வீடியோ கவரேஜ் ஒளிபரப்பு நிலையத்தாருக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை ஓர்த்தப்படுகிறார்கள். உங்கள் முன்பு பப்புனாக நடிக்கும் அருமை மாப்பிள்ளை வளர்ந்து வரும் நகைச்சுவை தென்றல் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக அண்ணே பப்புன் பொண்ணே அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். என்ன மாப்பிள்ளை ரொம்ப குடிக்கிறாரு, பழைய வழக்கம் பாத்ரூம்ல குடிஞ்சது பின்னாடி நின்றவே யாரும் தெரியலையே. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களுடைய தாய்மார்களே, இது எனது கிராமம், எனது பஞ்சாயத்து. உங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட்டிருக்கிறேன், பெருமைக்காக சொல்லவில்லை. அன்பு தம்பி நல்லமணி அவர்கள் இளைய வயதிலிருந்தே அவர் மயம் கொண்டாந்து எனக்கு கல்யாணத்துக்கு 1007 ரூபாய் முயற்சித்தார். பெருமை சொல்ல அவ்வளவு நன்மையாக இருந்தேன். எனக்கு வேற ஒரு நாடகம் எனது தாய் மாமன் மணிகண்டன் அவர்கள் நீ வர வேண்டும் உங்கள் ஊருக்கு சொன்னார். ஆனால் அன்பிற்குரிய நல்லமணி அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடகத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி வரவேற்கிறேன். மாப்பிள்ளை மருமகன் அகரத்தைச் சேர்ந்த லயக்கலைஞர் ஆர்வம் அவர்களுக்கு அன்பண்ணன் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி எடுத்து புகழ ஆரம்பிச்சுட்டு ஐயா, நான் குறுகிய வயல இன்னொரு எனது அண்ணன் மகன் இருக்கிறார். அவர் தான் எனக்கு வாத்தியாரா இருந்தார். ஆனால் அவர் பேர் சொல்ல விரும்பாக கூட எனது தாய் மாமன் மணிகண்டன் அவர்கள் இந்த நாடகத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வெற்றி மறுத்து ஓட்டுகிற என்னை எல்லாம் காப்பாற்றுகிற தெய்வம் மரியாதைக்குரிய தாய் மாமன்களுக்கு மாலைக்கு பதிலாக 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்ற அன்பு எனது அன்பு மருமகன் இன்னைக்கு நல்ல ஒரு நாடகத்துக்கெல்லாம் அருமையா போய்கிட்டு இருக்காரு. அன்பு மருமகன் ஆர்மம் அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது தாய் மரியாதைக்குரிய அந்த தாய் அவர்களுக்கு பாண்டியம்மாள் அவர்களுக்கு கணேசன் அவர்கள் பொன்னாடை ஒட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். அவர் எனக்கு சித்தப்பா. எங்க பஞ்சாயத்தை பெருமை சொல்ல அடுத்த வருஷம் பிரசிடண்ட் ஒன்னு 4 பேர் என்ன கொண்டாடி இருப்பாங்க. மரியாதைக்குரிய SSK உரிமையாளர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். NRP உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார். தம்பி ஒரு தன்னந்தனியாக ஒரு நாடகத்தை நடத்துகிறார். காவல்துறையும் அவ்வளவு அன்பாக எஸ்பிட்ட போனாங்க, நானும் போனேன். ஆனா எனக்கு நாடகம் இல்லை. இன்னொரு நாடகம் சொன்னாரு, மாமி சொன்னாரு உனக்கு நாடகம் இல்லை நீ பாப்பா அப்படின்னாரு. பெருமைக்கு சொல்ல இந்த கிராமம் 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 இங்க இருக்கிற அத்தனை பேரும் நான் மாறுநாட்டிலே சொரிக்குளத்தில் பிறந்தால் கூட இங்கே அகரத்தில் இருந்தாலும் எனக்காக இருப்பார்கள் என்று சொல்லி நம்பிக்கிறது தாய் அவர்கள் தான். இந்த பணம் காசு அம்புட்டும் கொடுத்தவர்கள் அந்த தாய் தாய் தாய்.
எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மாபெரும் கிராமமாம் நமது டி அதிகரை கிராமத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அத்தனை அன்பு இளைஞர்கள் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருமை என்னார் கீழராங்கியம்மன் கண்டெடுத்த டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் சார்பாகவும் சிறந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா வாத்தியார பாத்தீங்களா என்ன சித்தப்பு என்ன 4 நாள் காட்டுற 4 மணி சேர்த்து வச்சிருக்கியா? அது காலையில பாத்துக்கிறோம். ஆமா கூட்டம் கூடிருச்சு பாத்தீங்களா? அப்படி இவ்வளவு கூட்டம் எவ்வளவு ஒரு சண்டை சத்தம் எவ்வளவு இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா காரணம் என்ன? காரணம் என்னன்னா தெய்வத்தை வச்சுட்டே ஆளுகள் கூடுது. உண்மையிலேயே தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு வழங்குறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கும். ஆமா ஏன் கேட்டீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல சரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் அந்த விஷயம் நடந்தது. என்னப்பு மிகப்பெரிய ஒரு மண்டக்கணம் முடிச்சவைய சரி பேர் பாத்தீங்கன்னா ராக்கெட் ராசா மாதிரி அவனுக்கு ஒரு பேர் வச்சு என்ன பேரு மண்டக்கணம் முடிச்ச வயலுக்கு மலேசியா வெளிநாடு போறதுக்கு விசா வந்துருச்சு. சரி நல்ல விஷயம் தானே? ஆமா நல்ல விஷயம் தான். விசா வந்தது அவனுக்கு பாத்தீங்கன்னா பகுமானம் பொருட்கள் சரி ஊர்லயே பெரிய பணக்காரனாக போறான். 35-40 வயசு வரைக்கும் 40 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்க போறான். சரி அப்படின்ட்டு அவன் பொண்டாட்டி அதுக்கு மேல பகுமானுங்க. ஐயா இப்ப நம்ம வீட்டுக்கார வெளிநாடு போறாரு போற ஒரு நல்லதையும் திங்கிறாரா புள்ளவத்தையும் திங்கிறாருன்ட்டு இருக்கிறத பூரா ஆட்டுக்கறி கோழிக்கறி மண்டக்கறி இருக்கிற குடல் கறி எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு சமைச்சு சாப்பாடை ஓட்டு அனுப்பிட்டான். சரி இவனு நல்லா திங்க தெரியாம திண்டு விட்டா வாத்தியார் சிவஞான திங்கிறது மாதிரி சரி திண்டு விட்டு மலேசியா வெளிநாடு ஓடி இறங்கிட்டான். இறங்குனது முண்டைக்கு இங்க திண்டது வேலையை காமிச்சிருச்சு வயிற்றுல. என்ன இவன் இங்க குண்டக்கு மடக்கு திண்டு போறானே அங்க போனது வயிற்ற போட்டு கலக்குது கடம்புடா கடம்புடா கடம்புடான்னு சரி கலக்கவும் சுத்தி முத்தி பாக்குறான். எங்கிட்ட கம்மாய் இருக்குமா ஊரணி இருக்குமான்னு அதனால நம்ம தமிழ்நாடு கம்மாய் ஊரணி கருவமரம் இருக்குது ஒண்ணு வழி இல்ல சுத்தி கொஞ்சம் தள்ளி போயிருந்துட்டா எச்சி கூட அங்க பாத்ரூம்குள்ள துப்பணுமா அங்கங்க சிசிடிவி கேமரா படுத்திருப்பாங்களா. சரி ஒண்ணு வழி இல்லைன்ட்டு ஒரு 4 எட்டு தள்ளி போகவும் மிகப்பெரிய துளசி தோட்டம் ஒண்ணு இருந்தது. அந்த தோட்டத்தை பார்க்கவே உனக்கு ஆனந்தம் தான் சந்தோஷம் பொறுக்கல. அடேப்பா இதை விட்டா வேற வழி இல்ல ஆபத்துக்கு பாவம்னு துளசி தோட்டத்துக்குள்ள உள்ள போயிட்டான். புதருக்குள்ள போயிட்டான். ஆமா புதருக்குள்ள போயிட்டான். புதருக்குள்ள போய் ஒரு தூர் ஓரத்துல இவன் தூர சைஸா இறக்கி சுகப்பிரசவமா பேண்டுட்டான். சரி கழிஞ்சு வச்சுட்டான். கழிஞ்சு வச்சுட்டு குண்டியல் விடுறதுக்கு தண்ணி வைக்கிறேன் தண்ணி கிடைக்கல. ஐயா தண்ணி கிடைக்கல சுத்தி முத்தி பாக்குறேன் எங்கிட்டாவது ஊரணிக்குமா இல்ல எத்தனை நாள் கிடக்காட்டு ஒண்ணும் கிடைக்கல. கிடைக்கல சரி வேற வழி இல்லைன்ட்டு 4 துளசி செடியவே புடுங்கி நல்ல கால் 2 அகட்டிக்கிட்டு உள்ள விட்டு வரட்டு வரட்டுன்னு இழுத்து வெளியில ஓட்டுட்டு வெளியில வந்துட்டேன். ஆபத்துக்கு பாவம் இல்ல இப்போதைக்கு மேப்பாலிசி பண்ணிக்கிறோம் அங்கிட்டு போய் சொச்சத்தை கழுவிக்கிறோம் உருவி போட்டு வெளியில வந்ததே மாயம். அந்த நாட்டு காவல்துறை அதிகாரி ஐயா 4 பேரும் வந்து புடிச்சிட்டாங்க. சரி ஏன்டா இங்க வாடா எங்க இருந்து வந்தேன்னு கேட்க ஐயா நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து இங்க வேலைக்கு வந்தனுங்கய்யா அப்படின்னு. நீ வேலைக்கு வந்ததெல்லாம் தெரிஞ்ச இன்ன வரைக்கும் என்னடா வேலை பார்த்துக்கு இருந்தேன்னு கேட்கிறேன். இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டி குண்டக்கு மண்டக்கு வச்சுட்டு அதனால அது ஒரு வேலையை காட்டி விட்டுருச்சு அதனால என் வேலையை முடிச்சுட்டு வந்தங்கய்யா அப்படின்னு பார்த்ததெல்லாம் தெரித்தேன் தம்பி. நீங்க எப்படி உங்க நாட்டுல வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் பூவரச மரத்தையும் சாமியா கும்பிடுறீங்களோ ஆமா நம்ம கும்பிடுவோம்ல அதே போல அவங்க நாட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா துளசி செடியை சாமியா கும்பிட்டு இருந்திருக்காங்க. அப்பா அந்த விஷயம் நம்ம ஆளுக்கு தெரியல. சரி சரின்ட்டு ஐயா இப்ப இதுக்கு என்ன செய்யணுங்கிறீன்னு நீ கேட்கிறியா கேட்க உனக்கு இதுக்குரிய தண்டனை கொடுக்கணும் வாடா நீதிபதிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க. சரி இழுத்துட்டு போக நீதிபதி தண்டனை கொடுக்குறாரு. எப்படி தமிழ்நாட்டுல இருந்து வந்து எங்க நாட்டு சாமியா நீ பேண்ட் குண்டியத்தோட அவமானப்படுத்தினால உனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. என்னடா குலக்குத்தமாட பண்ணியா நம்ம ஆளுக்கு கண்ணெல்லாம் பிதுங்குது கண்ணீர் வடியுது. ஐயோ பொண்டாட்டி எல்லாம் விட்டு விட்டு வந்தமே செவனேண்டு ஊர்ல உட்காந்து செம்பரியாடு மதிச்சுட்டே தந்துருக்கலாமடா 45,000 50,000 ஆசைப்பட்டு இந்த நாளையுமே ஆகி போச்சாடான்ட்டு சரின்னு சொல்லவும் தம்பி ரொம்ப கண் கலக்காத அப்படின்னு நீதிபதி சொன்னாராம். எல்லா நாட்டிலயும் உள்ளது போல எங்க நாட்டிலயும் சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. உன்னோட கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்டிருக்காரு. அதுல கூட கடைசி ஆசை கேட்டிருக்காரு. கேட்க விவேந்தன் சொல்லி இருக்கலாம் ஐயா என்னுடைய கடைசி ஆசை என் பொண்டாட்டிய பாக்கணும் இல்லாட்டியே பில்ல ஊட்டிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இது அப்படி சொல்லல. பிறகு அங்கதான் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கறத காமிச்சிருக்கேன். எப்படி தமிழ்நாட்டுக்காரன் எப்பயுமே கிரிமினல் புத்தி அதிகம் அவங்களுக்கு எதையுமே கிராஸாத்த யோசனை ஒண்ணுமே கிராஸ் ஆமா கிராஸ் அதனால அவன் அப்பதான் யோசனை பண்ணி அடிச்சிருக்கான் பாருங்க. எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாதுங்கயா இல்லங்க அப்படி என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் எப்படி இந்த துளசி செடியோ அதே போல என்னுடைய குலதெய்வம் அந்த கல்லு கருப்பேன் அவர் மாத்தி மறுஉருவம் எடுத்தாருன்னா கருஞ்செண்டட்டி செடியில எடுப்பாரு. ஒரு 2 செடி இருந்தா கொண்டு வாங்க தொட்டு கும்பிட்டு சந்தோஷமா தூக்கு மணிக்கு வர முடியாது. சரி சரின்னு சொல்ல இவங்களே ஒரு 2 செடியை கொண்டு வந்திருக்கலாம் ஒரு 4 செடியை கொண்டு வந்திருக்கலாம். சரி ஆனா அவங்க அப்படி செய்யல.
5 டிப்பர் நிறைய கொண்டு வந்து நடு வீதியில கொட்டிட்டாங்க. சரி. கொட்டி விட்டுட்டு கும்புறான்னு அவனை விட்டுட்டு சுத்தி 5000 6000 பேர் நிக்கிறான் வெளிநாட்டுக்காரன். நம்ம ஆளு விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கேன் 20 தடவை கும்பிடுவோம். அவங்களுக்கு கோபம் உண்டாலும் பொருட்களா ஆங்காரம். அடே அடே பாடுறா அவனை பாடுறா எவ்வளவு ரப்பு இருந்தா நம்ம சாமியை இவன் கேவலப்படுத்தி விட்டு இவன் சாமியை இவ்வளவு பகுமானம் மச்சா கும்பிடுறானடா இவனை நம்ம பழி வாங்கணும்டான்ட்டு ஆளுக்கு பார்த்தாங்க. சின்ன சிறுசு நண்டு சிண்டு பூரா ஆளுக்கு ஒரு மூலையில போய் கழிஞ்சு வச்சுட்டு நம்ம சாமியை கேவலப்படுத்துறாங்கன்னா ஆளுக்கு 4 கரிஞ்சு எத்தட்டி செடி எடுத்துக்கிட்டாங்க. நல்ல காலை அகட்டி வச்சுக்கிட்டு உள்ள விட்டு வரட்டு வரட்டுன்னு இழுத்ததுல பூரா பொக்களமா தடுப்பா சிவீர் சிவிர்ந்து மொந்தையா கொலக்கட்டையா வீங்கி போனதை மிச்சம் மொத்தமா ஓடி இருந்திருக்காங்க. நீதிபதிட்ட தகவலை சொல்றதுக்கு அங்க போனா நீதிபதியும் குண்டியை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் 4 செடி எடுத்து தச்சிருந்திருக்காரு. என்னத்தை செய்ய அப்பதான் நீதிபதி ஒரு வார்த்தை சொன்னாராம். முதல்ல தமிழ்நாட்டுக்காரன் அவுத்து விடுங்கிறா. நம்ம நாட்டு சாமியை விட தமிழ்நாட்டு சாமி பவர்ஃபுல் சாமியா இருக்கிறான். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் சுவாமிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நாடா இந்த தமிழ்நாடு. எல்லாருமே என்ன ஒரு வேலை தொடங்கினாலும் சரி, என்ன ஒரு பணிக்கு போனாலும் தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு என் நகரத்திலும் மரியாதைக்குரிய கொட்டாயப்பாளர் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அது மட்டுமல்லாது எனது பாசமிகு தம்பி ஆனந்தராஜ் பபுன் அவர்களுக்கு எங்களது ஆசிரியர் எனது தாய்மாவன் மணிகண்டனும் மரியாதைக்கு இந்த நாடக அமைப்பாளர் கீழ்ந்த சிற்றப்பா அவர்களும் கூட்டு வந்ததற்கு அவருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக எனது குடும்பத்தின் சார்பாக அழைக்கின்றேன். நன்றி என்று எனக்கெல்லாம் பாராட்டி அன்பளிப்பளித்த எனது அருமை சித்தப்பு நமது கிராமத்திற்கு அருகாமையிலே உள்ள மிகப்பெரிய ஒரு ஆமா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் இல்லாட்டி நாடகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஊர்கள்லாம் இருக்கு. ஆமா அவரை வளர்த்து விட்ட ஆசா அங்க இருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஆசா அன்பு வாத்தியார் அன்பு சித்தப்பு அவர்களுக்கு நன்றி. 100 ரூபா கொடுத்துருக்காரு. ஆமா 100 ரூபா கொடுத்துருக்காரு. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி தான் முட்டை 300 ரூபா வாங்கிட்டு போச்சு. அதை காணோம். என்ன அதை கழிச்சுக்கடா வழங்காதவளே. என் நகரத்திலும் பொன்னகரமாக நன்னகரமாக விளங்கக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வட்டம் டி அதிகரை கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமுனியாண்டி கோவில் 23ஆம் ஆண்டு அன்னதான பூஜையை முன்னிட்டு டி அதிகரை தெய்வ திரு குருநாதன் சேர்வை பாண்டியம்மாள் மகன் குரு நல்லமணி குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும். காண வருக. ஸ்ரீ குருதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் பூவேந்தி உயர்திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த கதாபாத்திரங்களை பங்கு வரக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற புராண நாடகம் இதோ உங்கள் முன் அதிவிமர்சனம் நடைபெற்றுக் கொண்டது. வள்ளி திருமணம். சரி வள்ளி திருமணம் முருகன். ஆமா முருகனே வந்து வள்ளிய காதலிச்சுட்டே மனம் முடிச்சிருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? காதல் என்பது தவறான விஷயம் கிடையாது. சரி உண்மையான அன்பை மற்றவர்கள் மேல செலுத்துறதுக்கு பேர் தான் காதல். சூப்பர் சூப்பர். ஆனா நிறைய பேர் வந்து உண்மையான அன்பை செலுத்துங்கிறா முதல்ல கம்பத்தையும் செலுத்து. நீயே அப்படிதான் நாக்கத்துக்கு போட்டு அப்படி காதல் வந்து எல்லாரும் பண்ணலாம். ஆனா யார பண்ணணும் அப்படிங்கறதுல விஷயம் இருக்கு. எப்படி நம்ம முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெற்ற தாய் தந்தை மீது காதல் இருக்கலாம். உண்மை உண்மை. அதுக்கப்புறம் கட்டுன பொண்டாட்டி மேல காதலிக்கலாம். நிறைய பேர் கட்டுன பொண்டாட்டிய காதலிக்கிறானா அடுத்த பொண்டாட்டியவே நோங்கிட்டு வீட்டுல விளக்கமத்தாடி வந்துட்டு. நான் இப்படித்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காதல் பண்ணேன். யார? ஒரு பிள்ளைய. சரி அத போய் எங்க அப்பாட்ட போய் சொன்னேன். எப்பா எப்படியாவது அந்த பிள்ளைய எனக்கு கட்டி வைங்கப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, டாய் அந்த பிள்ளை நம்மளுக்கு வேணாம். அவங்க அப்ப பெரிய தண்ணி வண்டி, நம்ம வீட்டுல நிஜாம்பா கூட போட மாட்டோம். அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தோம்னா நம்மளுக்கு சரிப்படாதா. சரி உனக்கு வேற பொண்ணு பாப்போம்னா அந்த பிள்ளையை விட்டுட்டா மறந்துடான்னு சொல்லிட்டாரு. சரி சரின்ட்டு அந்த பிள்ளையை விட்டுட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சு. அது போய் அப்பாட்ட சொன்னாத்தே இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அம்மாட்ட போய் சொல்லும்னு எங்க அம்மாட்ட போய் சொன்னேன். ஏமா நீனாலும் இந்த பிள்ளையை கட்டி வைமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை விட்டா வேற பிள்ளை கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு. எப்படி? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய பத்தி தவறான விஷயம் எங்க அதுக்கு வந்துச்சு. அந்த பிள்ளைய கட்டிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் குக்கர் ஆகி போகும், அது வேணாம் சொல்லி அதையும் சொல்லிடுச்சு. சரின்ட்டு அதையும் விட்டுட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சு. ஆமா ஒரு பிள்ளைய காதலிச்சேன். சரி 2 பேர்த்தையும் வச்சு கேட்பான். வர வர வயசு ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் எந்த ஊர்லயும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க,
அப்படின்ட்டு 2 பேரையும் வச்சு கேட்கிறேன். இந்த பிள்ளையை விட்டுவீங்கன்னா எனக்கு வாழ்றதை விட உயிரே கிடையாது. ஆமா, நீங்க எப்படியாவது சம்மதம் கொடுக்கணும், என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். சரின்னு சொல்ல 2 பேருமே சேர்றா உன் மனசு படி செய்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரின்னு சொல்ல ஓடுறேன் தேடுறேன் என் காதலியை தேடி போய் நான் போய் வார்த்தையை சொன்னேன். ஆமா, எங்க வீட்டுல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க, நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லிச்சு, என்ன உங்க வீட்டுல உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எப்படி நம்ம காதலுக்கு சம்மதம் சொன்னாங்களோ அதே போல என் வீட்டுல நான் என் புருஷன் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். போடா துப்பு கட்ட மூதே அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் புனிதமான காதல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் இது உங்கள் முன் அதிக விமர்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடி சிவமணிகள், நடிப்பு சக்கரவர்த்திகள். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் டீ கடைகளிலும் மளிகை கடைகளிலும் ரைஸ் மில்லிலும் பஸ் ஸ்டாண்டிலும் போஸ்ட் மரத்திலும் பார்த்து தெரிந்து அறிந்து இருந்தாலும் சொல்ல வேண்டியது அடியினுடைய கடமை என்பதனாலே நடிப்பிச்சை வேந்தன், நடிப்பிச்சை மன்னன், 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய சங்கீத சாம்ரான், சப்தசுர நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பெருக்கா வயசுக்காக பிறந்த இளமகன் என்று அழைக்கக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னணி செயற்குழு உறுப்பினர் அன்பு அன்னார் நமது கீழராங்கியவன் கண்டர்த்த DA ஜெயபாண்டி அவர்கள் வேடன் விருத்தனாக தோன்றியுள்ள அன்பை பெற காத்துள்ளது. அவருக்கு இணையாக இன்னிசை கோகுலவாணி, பன்னிசை பாடும் பைந்தமிழ் செல்வி, குயில் என்னும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய உண்மையிலே அந்த வள்ளியம்மா வந்து பாடுனாங்கன்னா அழுத குழந்தை கூட அமருமா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பாத்தினூர் அருகாமையிலே உள்ள கள்ளிக்குடி மண் கண்டர்த்த KS மல்லிகா தேவி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாடகான பேரரசு, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், இலக்கண செம்மல், புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கன்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடல்கள் பிறந்ததா என்று மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே பாடவும் மிக திறமையான முறையில் நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நாட்டு மக்களுக்காக எடுத்து உரைக்கக்கூடிய அருமை என்ன நமது ஊருக்கு அருகாமையிலே உள்ள பூவந்தியை சேர்ந்த KMP மணிவண்ணன் அவர்கள் கழக பிரியராக கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு திலகம், சென்றடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளர்த்தினாலும் வெங்கல குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஆசானாக திகழக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே பல்வேறு மாணவர்களை உருவாக்கிய அன்பு வாத்தியார், புளியங்குளமன் கண்டெடுத்த GKS அன்பு தாத்தா சந்திரன் அவர்களது தவ புதல்வர், எனது அன்பு தாய்மாமன், பல நடிகர்களை பல கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களது நரிக்குடி அருகாமையிலே உள்ள மிதலைக்குளம் புளியங்குளமன் கண்டெடுத்த KS ஜெய மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பாடலை செய்வார்கள். பொம்மை விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்வோமடா, உண்மையாக உனக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுமடா. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு முட்டி பயத்தாட்ட உழுது போட்டு இலக்கணை அது நடைய போட்டு பாடுபடு இலக்கணை. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு முட்டி
அடேப்பா நன்றி. அற்புதமான ஒரு பாட்டு. எல்லாம் சோற கைதட்டலாம்ல தந்த தாய்மார்கள்லாம் என்னத்த சொல்ல. இன்னைக்கு ஒரு ஆடல் பாடல் கரகாட்டமா இருக்கட்டும் 1.5 லட்சம் 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டு ரொம்ப ஆரவாரமா பார்ப்பீங்க. உள்ளத சொல்லி நல்லதை செய்யக்கூடிய நாடகத்தை வச்சிருக்கீங்க, அதை ரசிக்க மாட்டீங்க. என்னத்த சொல்ல. உண்மையை சொல்ல போனா அதிகாலையில வெறும் வயிற்றுல 6 மணி அளவுல நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊரு செழிக்கணும், ஊராரெல்லாம் நல்லபடியா வாழணும் அப்படின்னு பாடக்கூடிய ஒரே கலைஞன் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்களை போல நாடக கலைஞன். அப்படிப்பட்ட நாடகத்தை வச்சிருக்கீங்க, எனக்கு நின்று உட்காந்துருக்கீங்க. என்னத்த சொல்ல. போய்கிட்டு இருக்கு காலம், அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கிட்டே இந்த கைதட்ட என்னைக்கு இந்த சோம்பேறித்தனம் பட்டியலோ அன்னைக்குதான் வந்து நுழைஞ்சா இந்திக்காரே 1.5 லட்சம் பேரு எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. ஆரம்பத்துல ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் டவரா வட்டையை தூக்கிட்டு வந்தாங்க. அப்பயும் வாங்கினா வாழ்க்கை தான் கொடுத்தான். 2வது தார்பாயையும் போர்வையும் தூக்கிட்டு வந்தேன். அப்பயும் வாங்கினா வாழ்க்கை தான் கொடுத்தான். தமிழ்நாட்டுக்காரங்க யாரையுமே வாழ வச்சுதான் பழக்கம். இப்ப அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாயை தூக்கிட்டு வந்தேன். அப்பயும் வாங்கினான். இப்ப எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். ஜவுளி கடையில பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான், ஹோட்டல்ல பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். என்னத்த சொல்ல. ஆனா உண்மையை சொல்றேன், உங்களுக்கு என்னன்னு எனக்கு என்னன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க காசு எங்களுக்கு வந்துருச்சு. நாங்க பவுடர் போட்டோம்னாலே நீங்க பேசின கொடுக்க 40,000 எங்களுக்கு வந்துருச்சு. ஆமா, சும்மா கை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. காசு ஒண்ணும் பரிசு கிடையாது. இன்னைக்கு ஒரு கையில இருக்கும், நாளைக்கு ஒரு கையில இருக்கும். உங்களுக்கு என்னன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் உண்மையிலே சொல்றேன், இந்த வருஷம் நடிகர்கள் பூராமே நம்ம மதுரை தான் பக்கத்துல இருந்தே வந்திருக்கோம். அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம உண்மையிலே நீங்க என்னன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா டி அதிகரைக்கு முத்துமுனியாண்டிக்கு சத்தியமா சொல்றேன், நாடக நடிகர் இந்திக்காரன் எந்த இந்த ஊர்ல இருந்து வருவாங்க. ஆமா, ஒருத்தர் இந்த பப்புனி யாருன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான்ல இருந்து வருவான். வெட்டிக்காரன் எங்க இருந்து வருவாருன்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பால இருந்து வருவார். எனக்கு என்னன்னு காய் ஊயிம்பாங்க, என்ன சொல்றாங்கன்னு நம்மளுக்கு புரியாது. அதனால சொல்றேன், பூரா தமிழ்நாட்டுக்காரங்க உங்க சொந்தக்காரே வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஆரவாரம் பண்ணுங்க. இந்த பெட்டிக்காரெல்லாம் உண்மையை சொன்ன போனா 15,500 பாட்டு வரைக்கும் படிக்கக்கூடியவர். நீங்க கைதட்ட பாட்டு பூரா வெளியில வந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்ன உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் 100 நாவலை பார்த்துட்டு போயிடுவாரு. ஆமா, அப்படிலாம் இருந்தாலும் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவான், கோடையடி குமரன், கொட்டுமரசு வேந்தன், மின்னல் அடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தால் அமைச்சிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை வாத்தியார். இன்றைக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே பல வாத்திய கலைஞர்கள் பல வாத்தியை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களது எஸ் நாகூர் மண் கண்டர்த்த ஓவி சிவஞானம் அவர்கள் மிருதங்கம் தொப்பில் அந்த தமிழை
சன்னியாசி அப்படி இருக்கணும். அப்புறம் வாத்தியார்னா சும்மாவா? அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது பூவந்தி காவல் நிலையத்திலிருந்து வருகை தந்துள்ள நமது காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நமது டி அதிகாரி கிராமத்தார்கள் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் குரு நல்லமணியார் அவர்கள் குடும்பத்தார் சார்பாகவும் பொன்னாடை ஓர்த்த அழைக்கப்படுகிறார்கள். மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு நமது குரு நல்லமணியார் குடும்பத்தார்கள் சார்பாக என்ஆர்பி குரூப்ஸ் அவர்கள் சார்பாக பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். உயர்ந்தது காவல்துறை அதிகாரி அவருக்கு பொன்னாடை எடுத்த அன்பு அண்ணன் குடும்பத்தார்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அதற்கடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசி சரவடி வெடித்தது போல சத்தத்தை தனது இசைத்திறமையாலே வெளிப்படுத்தக்கூடிய மரியாதைக்குரிய அருமை என்னார் எங்களது வளையங்குளம் மண்கண்டத்த வி முருகன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். நன்றி வாங்கண்ணே. ஆமா, எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினரும் மிகச் சிறந்த ஒரு லய கலைஞரும் மரியாதைக்குரிய அருமையப்பா நமது கிராமத்திற்கு அருகாமையிலே உள்ள அகரம் மண் கண்டந்த பல்ட்டியெல்லாம் அடிப்பாப்புல, வயர்ல நடக்க சொன்னால் நடப்பாரு, கயர்ல நடக்க சொன்னால் நடப்பாரு, எல்லாமே செய்யக்கூடிய அன்பு அப்பா எங்களது அகரத்தை சேர்ந்த ஆறுமுகம் அவர்களுக்கு நமது குரு நல்லமணியார் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, எனது தாய், இவருடைய தாய், நல்லமுடைய தாய், எனது தகப்பா, எனது அம்மா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக, நல்லமணி குடும்பத்தின் சார்பாக, எங்களது தமிழ்நாடு நாடகத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டேன். வணக்கம், நன்றி நன்றி நன்றி. மைக்கு ஒண்ணுதான் கிடைக்கணும், விடிய விடிய பேசுவாப்புல. தொண்டை பாட்டிகளை எத்தனை தண்டி தொண்டு 15 தவக்காலையை முழுங்கினது மாதிரி. என்னத்த சொல்ல, நீயும் 2 முழுங்கிட்டு போருக்க? இல்ல வாத்தியார, அப்படி இல்ல. இருந்தாலும் ஏன் வாத்தியார அடிச்சு அடியெல்லாம் சரித்தேன், அதுல ஒரு 2 நடை விட்டு போச்சு, கவனிச்சுக்கிட்டே வந்தேன். நானும் மொத்தம் 45 நடை வாசிப்பீங்க எப்பயுமே, இன்னைக்கு 43ஓட நிப்பாட்டிட்டீங்கள. அந்த 2 நடையை பிடிக்கணும்ல. சாமி பாட்டுக்கெல்லாம் வாசிப்பீங்களா? ஆமா,
நீ என்ன பாட்டு பண்ணாலும் வாசி பாப்பல எங்க அண்ணே நிஜமா தான் பாரு மாப்பிள வாயை திறந்து அடிப்பாரு ஆத்தாடி நீ ஆறு சொல்லிட்டேன்னு அடிச்சிருவாரு சரி இப்ப பிடிங்க பாப்பா பயம் ஒத்தையில வாசிக்க பயமா இருந்தா கூட்டணிக்கு ஆலோசத்துக்கு அதிகர கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா முத்து முனியாண்டி இருக்கிறாரையா ஐயா அனைவரையும் காக்குறாரையா முத்து முனியாண்டி அனைவரையும் காக்குறாரையா அதிகர கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா முனியாண்டி இருக்கிறாரையா ஐயா கெட்டவரம் கொடுக்கிறாரையா முத்து முனியாண்டி கெட்டவரம் கொடுக்கிறாரையா அள்ளி பூசும் திருநீரையா அரும்பு முறையாதையா நீரையா அரும்பு குறையாதையா அள்ளி பூசும் திருநீரையா அரும்பு முறையாதையா அழுபெரும் கூடுதையா ஐயா முத்து முனியாண்டி அனைவரையும் காக்குறாரையா அதிகர கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா முனியாண்டி இருக்கிறாரையா ஐயா கெட்டவரம் கொடுக்கிறாரையா முத்து முனியாண்டி கெட்டவரம் கொடுக்கிறாரையா கோடான கோடீசனோ உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடீசனோ உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடீசனோ உன்னைத்தான் வணங்குதையா கோவில் வாசலிலே ஆளும்பெரும் கூடுதையா ஆளும்பெரும் கூடுதையா ஐயா முத்து முனியாண்டி அனைவரையும் காக்க வேண்டும் யா ஆதிக்கர கிராமத்திலே இருக்கும் தெய்வம் ஐயா முனியாண்டி ஐயா ஐயா கெட்டவரம் கொடுக்கிறாரையா முத்து முனியாண்டி கெட்டவரம் கொடுக்கிறாரையா அப்புறம் இருக்குன்னு வச்சாரு நன்றி நன்றி எல்லாம் தெரியணும் சும்மா நாடகத்துக்கு வரக்கூடாது இவ்வளவு திறமையான ஆளுகள்லாம் இருக்கும்போது இந்த கேரளால இருந்து எதுக்கு இந்த செண்டமலம் கூட்டு வராங்க மாப்பிள அந்த செண்டமடைக்குன்னா அப்படி லேடிஸ்க்கு அடிப்பாங்க லேடிஸ் அடிக்கட்டும் செய்யறாங்க இந்த லேடிஸ் அடிக்கிறதுக்கு நம்மளாலே கிளம்பிடுறாங்களே அப்படி போயிட்டு அந்த அடியை பார்த்துட்டு இவங்க அங்கிட்டு போய் அப்படிலாம் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி தாளவத்துவான் லயவத்துவான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா துபாய் இஸ்ரேல் அசாம் இப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் சென்று தாளத்தை இசைக்க வேண்டும் என்பதற்காக பாஸ்போர்ட் எடுத்தாரு ஆனா போகல ஏன் போகலைன்னா வீட்டுல சிலாப்புல பாஸ்போர்ட்டை வச்சிருந்தாரு எலி கரும்பிட்டு போயிருச்சு அதனால இங்கேயே வந்துட்டாரு அன்பு சித்தப்பு எனக்கு சொந்தக்காரர் மாகிய எங்களது சொரிக்குளமன் கண்டர்த்த எம்பிக்கு சின்ன மருது அவர்கள் சீனண்டு தாளம் இசைப்பார் ஆமையா சும்மாவா சும்மா ஒரு 10 பேர்த்த உருவாக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு சாலக்காரன் நம்ம எல்லாம் நினைப்பான் ஓரத்துல நின்று சும்மா சப்பு சப்புன்னு தட்டுறாங்கன்னு அந்த தாளம் இல்லாட்டி எந்த ஒரு கலைஞனும் பாட முடியாது உண்மைதான் அப்படிப்பட்ட ஒரு தாளத்தை மிக சிறப்பாக இசைத்த அன்பு சித்தப்பு எங்களது சொரிக்குளம் மண்கண்டத்த தாளமே இசைக்க தெரியாது ஒரு சில ஆளு இருக்கலாம் சும்மா குட்டை மடக்க தருவாங்க தாளம் இசைக்கும் போது தாளத்தோட பாட தெரியாத ஆளு இருக்காங்க அதை சொல்லு முதல்ல அப்படிதான் போய்கிட்டு இருந்தாலும் அன்பு சித்தப்பு சொரிக்குளத்தை சேர்ந்த எம்பிக்கை சின்ன மருது அவர்களுக்கு நன்றி அன்றைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த நமது விழா கமிட்டியாளர்களுக்கும் நமது குரு நல்லமணியார் குடும்பத்தார்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவிலே பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும்
பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒலி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்குத்தானே தனி ஒரு பாணியோடு இவருக்கு நிகர் எவருமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய நமது சொந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய டி அதிகரை மண் கண்டெடுத்த SSK ரேடியோஸ் SSK பொருங்கனை சிறப்பான முறையிலேயே இங்கே ஒலி அண்ட் ஒலி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது டி அதிகரை மண் கண்டெடுத்த SSK ரேடியோஸ் உரிமையாளர் எஸ் ஜோதி நாராயணன் அன்பு அன்னார் அவர்களுக்கும் அதிலே பணிபுரிந்த ஆபரேட்டர் மற்றும் இயக்குநர்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக சிறந்த நன்றி என்று கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக சிறந்ததொரு கொட்டகை அமைப்பு. ஆமா, கொட்டகை அமைப்பு பார்த்தீங்களா, இந்த அவுற்று பகுதிகளில் மேடை கிடையாது. கொட்டகை சிறப்பான முறையிலேயே கொட்டகை அமைப்பு நமது அதிகரை மாநகரத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பி ராம்குமார் அன்பு அன்னார்கள் சார்பாக இந்த கொட்டகை அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு குரு நல்ல மணியார் குடும்பத்தார்கள் NRP குரூப்ஸ், குரு நல்ல மணியார் குடும்பத்தார்கள் NRP குரூப்ஸ் என்பதை எடுத்துரைத்து டி அதிகரை இந்த நாடகத்தினுடைய சிறந்த ஒரு அமைப்பாளர், உங்களுக்கு எங்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர், எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர். காலையிலே விடிந்தவுடன் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் 5000த்திற்கு குறையாமல் சம்பளம் தருவேன் என்று மனதிலே ஒரு எண்ணத்தை கொண்டுள்ள அன்பு அன்னார் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னணி செயற்குழு உறுப்பினர் கீழராங்கியம்மன் கண்டர்த்த DA ஜெயபாண்டி ராஜ நடிகர் அன்பு அன்னார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அன்பு அன்னார் கீழராங்கியம் DA ஜெயபாண்டி ராஜ நடிகர் அவர்களை நாடுகள் சிறந்த முறையிலே அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு, நாடகம் மட்டும் கிடையாது, கம்மாயில மண்ணல்றது, கருவ மரம் புடுங்கிறது, சேஜிபி கிட்ட வந்து வாடுறது எல்லாமே. ஆமா, கொத்தனார் வேலை பார்க்கறது, நிமிந்தாள் வேலை பார்க்கறது எல்லாமே. கொத்தனார் வேலை எல்லாம் அவ்வளவு கிளீனா, டைல்ஸ் எல்லாம் சூப்பரா ஓட்டுவார். எல்லாமே அன்புக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அருமை என்ன கீழராங்கியம்மன் கண்டர்த்த DA ஜெயபாண்டி ராஜ நடிகர் அவர்களை நாடுகள் என்று சொல்லிக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி, ஆட்டிய தாரகை, நடன சிங்காரி, சின்னஞ்சிறு சிட்டு, செண்பகுளம் மொட்டு, இளைஞர்கள் எல்லாம் கவரக்கூடிய கொலா புட்டு என்று அழைக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள் எல்லாம் கேட்பாங்க, எப்படி ஐயப்பா டான்ஸுக்கார பிள்ளை என்னப்பா பூரா கிளவிய கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பிள்ளை ஒரு 4 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்து இழுத்துட்டு வந்துட்டான். பள்ளிக்கூடம் இல்ல, காலேஜ் போய்கிட்டு இருந்த பிள்ளைய கூட்டு வந்திருக்கான். ஆமா, சின்ன பிள்ளையா போட்டிருக்கேன். வயசுக்கு வந்து 1 வாரம் தான் ஆகுது. உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரி 1 மணிக்கு அது பக்கத்துல நான் தான் படுத்துக்கிறேன். கவுன் ஒரு மாதிரியா இருக்கும், விலகி படுத்துக்கிறேன். விளக்கமா அந்த உள்ளம் எங்களது மதுரையை சேர்ந்த சிந்திச்சா அவர்கள் டான்ஸ் இருக்காங்க. அது என்னடி ரக்கம்மா பள்ளி நெளிப்பு என்னடி குளிப்பிடடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க தேவம்மா மச்சான் இலக்கிதடி என்னடி ரக்கு பெட்டிக்காரு பொம்பளை பிள்ளை பேர சொன்னது பாட்டை பாத்தீங்களா? எப்படி என்னடி ராக்கமா பல்லாக்கு நெளிப்பு மாப்பிள. இது வந்து பெரியவங்களுக்கு இளைஞர்கள்லாம் ஒரு நல்லா எண்ணி பார்த்தாலும் ஒரு 15 வயது குறையாம உட்கார்ந்துருக்காங்க. அப்படி ஒரு லேட்டஸ்ட் பாட்டு இருந்தா போடுங்க வாத்தியாரு. பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி படபடனே சொல்லிக்கிற கவல கண்ணாடி பத்திரமா வந்தடி மாமே முன்னாடி அழகே அழகே உன்னை மறந்தியாக்கணும் கனவு நகைய பிடிக்கணும் கண்ணத்தில உமா கொடுக்கணும் அடி பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி
என்னடி அக்கமா பட்டாம்பூச்சிடி எத்தனை பாட்டு இன்னமும் 40 பாட்டு பாடுவாரு. ஆனா பாடுற பத்தியில பொம்பளை பிள்ளை பேர சொன்னா இத்தனை பாட்டு. ஆனா உண்மையை சொல்ல போனா இவர் கூட பிறந்தா அன்னை மகளோட டான்ஸுக்கு இன்னைக்கு வந்து அன்னை மகளத்தை எத்தனை வர்ணிப்பு பட்டாம்பூச்சிடி என்னடி நாடக மேடைக்கு வந்துட்டா டான்ஸர் தானப்பா. சரி அப்படிதான் இருந்தாலும் உங்களை முன்னாலே நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவன் உங்களிலே ஒருவன் உங்களால் வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி கலக்க போவது யாரு மற்றும் சிவரஞ்சனி ராகத்து புகழ் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே இருந்து நாடகத்தை சிறப்பித்து தருவதற்காக வருகை தந்துள்ள அன்பு அண்ணார் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலுள்ள முன்னணி நியமன செயற்குழு உறுப்பினர் எங்களது விராதனூரை சேர்ந்த அன்பு அண்ணார் இளையராஜா அவர்களை வருக வருக என்று எங்களது கலைக்குழுவின் சார்பாக அழைக்கப்படுகிறோம். உங்கள் முன்னாலே நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவன் உங்களிலே ஒருவன் உங்களால் வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி கலக்க போவது யாரு மற்றும் சிவரஞ்சனி ராகத்து புகழ் மானாமதுரையை சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களது சிசியன் மற்றும் எனது அருமை வாத்தியார் 8 சித்திகாலியாக உலகெங்கு பேரும் போலும் பெற்று வரக்கூடிய கருவி சந்தை மண் கண்டர்த்த ஏஎஸ் ராக்கெட் ராஜா அவர்களது மாணவன் அன்பு தம்பி உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் காரியாபட்டிக்கு அருகாமையிலே உள்ள மாந்தோப்பு மண் கண்டர்த்த அடியன் எஸ்கே ஆனந்தராஜ் பபுன் மற்றும் பல வருடங்களில் பங்கேற்கவில்லை. நன்றி என்று கைதட்டிய ஒரு ஐயா அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பணும். அதுக்கு முன்னாடி நேரம் ஆமா அதுக்குள்ள பொம்பளை பிள்ளை அனுப்புது. உனக்கு பேத்தி வேணும் அது ஐயோ என்னத்த சொல்ல பெரியவர்களா இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். ஆமா நீங்க இன்னைக்கு என்ன ஒரு வேலை பார்த்தாலும் சரி, ஒரு கடை வச்சிருந்தாலும், ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு டிரைவரா இருந்தாலும் என்ன ஒரு வேலை பார்த்தாலும் உங்களுடைய குழந்தைகளை மட்டும் உங்களது பாதம் தொட்டு கடுக்கிறேன் நல்ல முறையில படிக்க வைங்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை புள்ளி அனுப்புறேன் என்று சொல்லிக்கொண்டு நேரமும் கம்மி இல்ல நடிகர்கள் திறமையான நடிகர்கள் இருக்காங்க. வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியத மறந்துட்டியா, சித்தனவாசல் கோவிலில சிந்திச்சத மறந்துட்டியா, யார் என்ன சொன்னாலும் சிந்திச்சா உன்னை விட மாட்டேன், உன்னை ஏற்பாடு கொடுக்காம விட மாட்டேன், அங்க தேறி வந்தாலும் உன்னை யாருக்கு விட்டு தர மாட்டேன், உசுருக்குள் உன் பேர சிந்திச்சான்னு எழுதி வச்சேன், விளக்க மாத்த கையில எடுத்து விரட்டி வந்தேன், மூச்சா சேர்த்து தச்சேன், ஓ மேல மட்டும்தான் ஆனந்த போய ஆசை வச்சேன், அடி கோடி அருவி கொட்டுவே அடி கொம்மாட. அவங்க அம்மாவுக்கு 78 வயசு. போட லூசு பல அது என்னங்கிற தங்க நான் உனக்கு இது உனக்கு ஏத்ததிங்க, என்னங்கிற தங்க நான் உனக்கு ஏத்ததிங்க, ஐயா வர அத்தவரே போய் வரங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க, ஐயா வர அத்தவரே போய் வரங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. விடிவர நாடகத்தை பார்த்தாங்க, அப்படி விடிவர நாடகத்தை பார்த்தாங்க, ஐயா விடிவர நாடகத்தை பார்த்தாங்க, வீட்டுக்கு போகவே கூடாதுங்க, அப்படி ஐயா வர அத்தவரே போய் வருங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் முன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் முன்னாக முத்துக்கு முத்தாக. தாயாரு படித்தனி தந்தை முகமாதனி தாராட்டி
நாடுகாடு மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவி இதழ்களின் போல் தீராத வாசமடா ரோஜாவி இதழ்களின் போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா சொத்துக்கு சொத்தாரே சொத்துக்கு சொத்தாரே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் அன்பாடி இணைந்து வந்தோம் அன்பாடி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக சக்குடியைச் சேர்ந்த கட்டாரி அன்பு ஐயா அவர்கள் அன்பளிப்படுத்துள்ளார்கள். நன்றி நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளது. ரெடியாமா அடிக்கப்பா